ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பயனர் ஏவி ரிசீவர் வந்து கேலிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேலிப்ரேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று மேனுவல் கேலிப்ரேஷன், இன்னொன்று வந்து மைக்கு வச்சு கேலிப்ரேஷன் வந்து பண்ணுறது. எப்போவுமே மேனுவலை விட மைக்கு தான் வந்து சிறந்தது. ஸோ மேனுவல் வந்து அப்படியே ராவாக இருக்கும். மைக்கை வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு இம்மர்சிவான ஒரு ஆடியோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி இப்போ நம்ம பண்ணலாம்? இது வந்து ஒரு ஹையர் அண்ட் ஏவி ரிசீவர் தான். 923 அப்படிங்கிற மாடல் பயனியரில் 9 சீரீஸில் உள்ளது. 7.2. பட் இது வந்து டால்பி அட்மாஸ் கிடையாது. அதற்கு பதிலாக ஃப்ரண்ட் ஹைட்டு அப்படின்ட்டுன்னு 2 சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஹைட்லேயுமே 2 ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட மைக் இருக்குது. பட் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா பயனியரோட மைக்கு கிடையாது. இப்போ டெனான் மரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பயனியர் வந்து பார்த்திங்கன்னா MCACC அப்படின்னு சொல்லுவாங்க. யமஹா வந்து பார்த்திங்கன்னா YPAO அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கியா வந்து பார்த்திங்கன்னா ACU அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நேம் வந்து வச்சுருக்கிறாங்க இதை வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து யமஹாவோட மைக்கு. சிம்பிள் தெரியுதா? யமஹாவோட சிம்பிள் இது. சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி தெரியுதா? இது வந்து யமஹாவோட சிம்பிள். ஸோ இந்த மைக் வந்து யமஹாவோட மைக்கு. ஸோ இந்த மைக்கை வச்சு தான் நம்ம கேலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த மைக் வந்து இந்த ஏவி ரிசீவருக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏவிஆருக்கு நம்ம வந்து கூலிங் ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஆர் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகுது, அதுவுமே வந்து வெயில் காலத்தில் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வந்து ஃபேன் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம ஃபேன் ரெடி பண்ணி கொடுத்த பிறகு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் வந்து டேரெக்டாக ஃபோன் வேறு பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கேட்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஃபேனு, எல்லாமே மெட்டல் ஃப்ரேமில் கொடுக்கக்கூடியது. அதோட RPM வந்து பார்த்திங்கன்னா 3000 RPM. ஸோ அதோட சக்கிங் பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் உள்ள ஹீட் அப்படியே வெளியில் தூக்கிடும். அதனால் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க இந்த ஃபேனை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம கூட நம்மளோட ஏவிஆருக்கு உள்ள வந்து ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் அது மாதிரி நீங்களுமே உங்களோட ஏவிஆருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கை நம்ம அந்த மைக் சொருகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பயனியரோட MCAC அப்படின்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மைக் சொருகிற இடம். ஸோ நம்ம மைக்கை வந்து சொருகிடலாம். ஸோ மைக்கை சொருகுனதுமே ஸ்டார்ட் அப்படிங்கிறது அங்கே வந்துருச்சு. ஸோ மைக் சொருகுனதுமே நமக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து தெரியும். ஸோ இந்த பேஜ்லேயே நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து அசைன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஹைட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன். சரவுண்ட் பேக் வந்து நோ கொடுத்துருப்பேன், ஃப்ரண்ட் ஹைட் வந்து எஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் டைப் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டுன்னு கேட்குது. இதில் வந்து சிம்மட்ரி, அதுக்கப்புறம் வால் சேனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான ஃப்ரண்ட் அலைன்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து இதில் சிம்மட்ரி அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டு. இப்போ டெனான்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் 1 ப்ரீசெட் 2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து ப்ரீசெட்டு. ஸோ இதில் ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி 1, மெமரி 2, மெமரி 3, மெமரி 4, மெமரி 5, மெமரி 6. ஸோ 6 விதமான செட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெமரி 1லேயும் மெமரி 2லேயுமே ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து மெமரி 3ல் இப்போ நான் வந்து இதை இப்போ செட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். அதுக்கப்புறமேட்டு THX ஸ்பீக்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டுன்னே கேட்குது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீக்கர் வந்து எல்லாமே THX சர்டிஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கை நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து படம் பார்ப்பீங்களோ அதுதான் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் இந்த மைக்கை நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து நம்ம படம் பார்ப்போம். அதனால் நம்மளோட ஏர் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. பிளேஸ்மெண்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே செக் பண்ணுது. ஆம்பியன்ட் நாய்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, மைக்ரோஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா, அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர் எல்லாமே கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த MCAC வந்து செக் பண்ணுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 9 ஸ்டெப் இருக்குது. ஸோ 9 ஸ்டெப்பும் பண்ணி முடித்த பிறகு தான் இது வந்து ப்ராப்பராக கேலிப்ரேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம 3வது ஸ்டெப்பில் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கரை வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, எத்தனை ஸ்பீக்கர் வச்சுருக்கிறோம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது. இப்போ சரவுண்டு பேக்கில் வந்து செக் பண்ணுது.
ஸோ அது வந்து இதில் நமக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணுது, சரவுண்ட் பேக் செக் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலை வந்து செக் பண்ணுது. ஸோ அதுக்கு உண்டானது இதில் இண்டிகேஷன் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரண்ட் ரைட்டை இப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டிடெக்ஷன் ரிசல்ட் எல்லாத்துமே இதில் வந்து காட்டுது. நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்பீக்கர் இருக்குது, பட் எல்லாமே எரர் அப்படின்னு காட்டுது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கர்சரை மேலே ஏற்றி, லெஃப்ட் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் எஸ்ன்னு கொடுத்துட வேண்டியதான். அது மாதிரி ஃப்ரண்ட் ஹைட் லெஃப்ட் ஸ்பீக்கரும் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் அதையுமே நம்ம வந்து எஸ் கொடுத்துட வேண்டியதான். சென்டர் எஸ்ஸு, ஃப்ரண்ட் ஹைட் ரைட் எஸ்ஸு, ரைட் சேனல் எஸ்ஸு, சரவுண்ட் ரைட் எஸ்ஸு, சரவுண்ட் பேக் நான் வந்து யூஸ் பண்ணல, அதனால் அது வந்து நோவில் இருக்குது. அது மாதிரி சரவுண்ட் லெஃப்ட் எஸ்ஸு, சப்வூஃபரும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் அதுவுமே எஸ்ஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேன்ட்டுன்னு கொடுக்க போகிறோம். இப்போ ஓகே கொடுத்த பிறகு இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுது, சரவுண்ட் அனலைசிஸ். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணி முடித்த பிறகு தான் வந்து ப்ராப்பரான ஒரு கேலிபரேஷன் ஆகும். இப்போ வந்து ஸ்பீக்கர் சிஸ்டத்தை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஓகேன்ட்டுன்னு அதுவே பார்த்து முடிச்சிட்டு ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லெவலு. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெனான் மரான்ஸ்லாம் லெவல்ஸ் அப்படின்ட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து சேனல் லெவல்ட்டுன்னு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த லெவல் வந்து செக் பண்ணி எல்லாமே கரெக்ட் பண்ணுது, அதுவுமே ஓகேன்னு இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸு. ஸோ ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த மைக்கு செட் பண்ணலன்னா நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து கொடுத்துக்க வேண்டியதான். நம்மளோட ஸ்பீக்கரோட டிஸ்டன்ஸில் இருந்து நம்மளோட உட்காந்து நம்ம ஸ்வீட் ஸ்பாட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளே வந்து ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்க வேண்டியதான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிசை கூட இந்த ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து தவறுதலாக தான் வந்து கால்குலேட் பண்ணுது. மற்ற கேலிப்ரேஷன் பண்ணக்கூடிய மைக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டிங் வேவ், ரிவர்பு அண்ட் அக்குகால் EQ ப்ரோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெனான் மரான்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த பயனியரில் வந்து இந்த ஸ்டாண்டிங் வேவ், ரிவர்பு, இந்த அக்கோகால் ஈகோ, ஸோ இது மூணுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் வேவ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டிங் வேவ் வந்து ஒரு 250 ஹெர்ட்ஸ்க்குள்ள தான் இது வந்து கிரியேட் ஆகும். அதாவது லோ ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த ஸ்டாண்டிங் வேவ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து அந்த ஸ்டாண்டிங் வேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ரிவர்பு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரிவர்பும் ஒரு விதமான எக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பேசும்போது பின்னாடியே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்பு. அடுத்தது வந்து இது வந்து வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து ஈக்குவலைசர் தான். இண்டிவிஜுவல் ஸ்பீக்கருக்கு ஈக்குவலைசர் வந்து அதை செட் பண்ணோம். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து பயனியரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஓகேன்னு கொடுத்துருச்சு. இப்போ வந்து இந்த நாலுமே வந்து இப்போ இந்த சிஸ்டம் வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு நாலுமே வந்து ஓகேன்னு வந்துடும். ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மைக் வந்து 90% ஒர்க் வந்து முடிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து ஈக்குவலைசர் மட்டும் செட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே அப்படின்ட்டுன்னு நம்மளோட மைக் வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ கேலிப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி மெனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து யூடியூப்ல இருந்தே ப்ளே பண்ணுறேன். எப்படி இதோட சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ இப்போ அடுத்த இன்னொரு கிளிப் வந்து போடுறேன். ஸோ இந்த கிளிப்பை நான் வந்து போடுறேன். இதுவுமே இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கிளிப் ரெண்டுமே வந்து ஸ்டீரியோ தான். ஸ்டீரியோ கிளிப்பு வந்து நம்ம ரிசீவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 5.1 கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரிஜினலான ட்ரூ ஹெச்டி, டால்பி ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது, அதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதே கிளிப் அப்போ தான் பார்த்துருப்பீங்க. அது வந்து 2 சேனல், இது வந்து இப்போ 5 சேனலில் ப்ளே ஆகுது. அந்த கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், ஆல்மோஸ்ட் இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சினாலும் லைக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறேன், மேனுவலை விட எப்போவுமே மைக்கை வச்சு பண்ணுறது தான் வந்து சிறந்ததாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா REW சாஃப்ட்வேரில் மைக் அப்படிங்கிறத வச்சு வந்து கேலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மினி டிஎஸ்பின்னு ஒரு மைக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மைக்கை வச்சு கேலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க REW சாஃப்ட்வேர் மூலமாக. ஸோ அது வந்து லேப்டாப்பில் பண்ணுறது. லேப்டாப்பில் HDMI கேபிள் மூலமாகவும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியானது. ஏன்னா அந்த மைக்கோட விலையே வந்து பார்த்திங்கன்னா 20,000 25,000 இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சாலும் மைக் வந்து காஸ்ட்லி. பட் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அது வந்து பெரிய சாஃப்ட்வேர் REWங்கிறது. ஸோ REWவில் நீங்கள் பண்ணுறது 100% உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிச்சின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய இன்பில்ட் மைக்ரோஃபோனில் நீங்கள் வந்து பண்ணுறது உங்களுக்கு 85 to 90% அவுட்புட் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த 10%க்காக தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்கு ஒரு செட்டை நீங்கள் வாங்கக்கூடிய செட்டை கேலிப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான மைக்கே வந்து போதுமானதாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த கேலிப்ரேஷன் பண்ணுறதை பற்றி அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கிறது பயணியரோட மைக்கு கிடையாது. ஸோ இந்த மைக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து யமஹாவோட மைக்கு. ஸோ இந்த மாதிரி குமிழ் மாதிரி வருது பார்த்தீங்களா, இது வந்து யமஹாவோட மைக்கு. ஸோ இந்த யமஹாவோட மைக்கு இந்த பயணியருக்கு வந்து செட் ஆகுது. இந்த யமஹாவோட மைக்கு கூட இல்லைன்னா நம்ம மைக்கை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏவி ரிசீவர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி ரிசீவர் பற்றி ஒரு வந்து கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஏவி ரிசீவர் சேல்ஸ் வந்து பண்ணுறோம். எல்லா பிராண்ட் ஏவி ரிசீவருமே நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறோம். அது மாதிரி சர்வீஸும் வந்து பண்ணி தரலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சி நடக்கிற இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.